ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த அம்மிக்கல்லை வச்சு என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் நேச்சுரல் பாடி பில்டிங்கில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அம்மிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் எக்ஸசைஸ், பைசப்ஸ் எக்ஸசைஸ்க்கு வந்து இந்த அம்மிக்கல் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏறக்குறைய ஒரு 9.5 கேஜஸ் வந்து இந்த அம்மிக்கல் இருக்கும். நீங்கள் ஜிம் பிளேட் இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. ஆர்ம் எக்ஸசைஸ்க்கு இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து தூக்கிறதுக்கு 2 சைடுமே பிடிச்சி தூக்கிறதுக்கு ஈஸியாகவுமே இருக்கும். சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குன்றதால உங்களுக்கு கையும் வலிக்காது. இந்த பைசப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு வந்து இந்த அம்மிக்கல் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து போதும். சில பேருக்கு பிளேட் இல்லையா, இல்லை ராட் இல்லை, இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் சங்கோச்சப்படுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸில் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த அம்மிக்கல் செய்கிறது இல்லை ஏதாவது ஒரு கல்லை தூக்கி செய்கிறது தான் வந்து பிளேட் வச்சு செய்கிறத விட, டம்பிள் வச்சு செய்கிறத விட இது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சீக்கிரமாக வந்து அந்த ட்ரைசெப்ஸில் அந்த கட்டு பிரியறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த அம்மிக்கல் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இது இல்லாமல் இதில் ஷோல்டர் எக்ஸசைஸ் கூட நம்ம வந்து செய்யலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிம்மு பிளேட் இல்லை, அதாவது ஜிம்முக்கு போக காசு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட, நீங்கள் எந்த ஒரு பொருள் வீட்டில் வச்சுருந்தாலும் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி நீங்களும் பாடி பில்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.